நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கணும். அடுத்தடுத்து நீங்கள் நடக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், அமோகமாக இருக்கணும். என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. அடுத்ததாக 2025 வரக்கூடிய சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய மார்ச் 29 இரவு 9:44 மணிக்கு சனி பகவானானவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். அது சமயம் 12 ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. சனி தசையில் பிறந்தவர்கள், சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள், அஷ்டம சனி, கண்ட சனி, பாத சனி, இந்த மாதிரி சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள், அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சனி பாதிப்பு உடையவர்கள், சனி நீச்சம் பெற்றவர்கள், சனி பகை பெற்றவர்கள், இவங்க எல்லாருமே பரிகாரம் கண்டிப்பாக பண்ணணும். இது என்ன அப்படின்னு கேட்டோன்னே, இப்போ நம்ம 12 ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம். மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம பலன்கள் சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 90லேருந்து 95% வரைக்கும் சாமி நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் அப்படியே இது நடக்கிறது, நடந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருடைய சுய ஜாதகப்படி மாறும் பலன்கள் மாறும். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த சனி பகவான் எங்கே இருக்காரோ அதை வைத்து தான் உங்களுக்கு அந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறும். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பரில் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து, சுவாமி சனி பயிற்சி இதோடைய பலன்கள் மற்ற விஷயங்கள் வேறு எதுவும் நீங்கள் கேட்கணும், உங்களோட சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கேட்டிங்கன்னா எங்களால் உங்களுக்கு விளக்கத்தை சொல்ல முடியும் சிறிய கட்டணத்தோடு. ஏன்னா ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை. அதே போல் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது நம்ம 12 ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி பலன்கள். கடகராசிக்கு எப்படி இருக்குது? கடகராசி பொறுத்தளவுக்கு கண்ட சனி, அஷ்டம சனி படாத பாடு பட்டாச்சு. இருந்தாலும் சில பேர் பார்த்திங்கன்னா நிதானிச்சு சில பேர் போகிறீங்க. சில பேர் பிரச்சனையை சில பேர் உண்டு பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் ஏகப்பட்ட சிக்கல்களை அனுபவிச்சாச்சு. இன்றைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் சுமை அதிகமாக, அகலக்கால் வச்சு அதிகமாக சில பேருக்கு தேவையற்ற கோர்ட்டு கேஸு நடந்துட்டுருக்கு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ யோசிக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் ஏதோ அகலக்கால் வச்சுட்டோமோ, கொஞ்சம் சுருக்கி நம்ம செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லி இப்போ சில பேர் யோசிக்கிறாங்க கடகராசி பொறுத்தளவுக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடகராசி பொறுத்தளவுக்கு இந்த மார்ச் 29 வரக்கூடிய சனி பயிற்சி பாக்கியஸ்தானத்தில் வரதுனால அமோகமாக இருப்பீங்க. பாக்கியஸ்தானத்தில் வரதுனால என்னென்ன பொறுமையாக இருந்து நிதானித்து சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பேச்சில் நல்ல சாமர்த்தியம். பேச்சில் உங்களை அடிச்சுக்க முடியாது, பேச்சில் சாமர்த்தியமாக பேசுவீங்க. தற்புகழ்ச்சி, அதே போல் சொத்து சேர்ப்பதில் மிகுந்த ஆர்வம். இங்கே இடம் வாங்கலாமா, அங்கே இடம் வாங்கலாமா, வேறு அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகலாமா அப்படிங்கிற அந்த ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக உண்டு. உங்கள் சுய முயற்சியால் உயர்வு உண்டு, வாத திறமை உண்டு. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உணர்ச்சி வசப்படும், அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் உண்டு. அதே போல் அடிக்கடி மனம் மாறும் நிலை உண்டு. மனம் மாறும் நிலைன்னு ஒரு நேரத்தில் சரி அப்படின்னு சொல்கிற நேரம் மறு நேரம் ஒரு வேண்டா வெறுப்புக்கு சரி அப்படின்னு சொல்லுவீங்க. சில நேரத்தில் வேணும்னு சொன்னால் சில நேரத்தில் வேண்டா வெறுப்புக்கு சொல்கிறது. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வரார். இந்த 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுது இந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. இந்த இடத்துல தான் நீங்கள் சந்திரன் சனிக்கு பார்த்தீங்கன்னா பகை கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் சிரமங்கள் அடைய கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கு. உடல் நலம் கவனம் தேவை. அதாவது கடகராசிக்கு அதிபதி யார்? சந்திரன். இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி அப்படின்னு வரும்போது சில நேரத்தில் கவனமாக இருந்தால் தான் நிறைய, இப்போ நமக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி வந்தாச்சு, இனிமேல் நமக்கு எல்லாம் நல்லது அப்படின்னு ரொம்பவும் இது பண்ணிக்க வேண்டாம். ரொம்பவும் நார்மலாக உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கோங்க. அப்போ நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். எதிலும் முன்னெச்சரிக்கை தேவை. ஒரு செயலை தொடங்கும் முன் நன்கு யோசித்து
யோசித்து செய்யுங்க. அவசரப்பட்டு உங்களுக்கு இந்த 5 வருஷ பாடம் கற்றுக் கொடுத்துருக்கோம், 5-6 வருஷ பாடம் நிறையா உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம், நான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நிறையா பாடம் கற்றுக் கொடுத்தாச்சு. அப்படி இல்லை என்றால் நீண்ட இழுபறிக்கு பின் அந்த வேலை உங்களுக்கு சிலபடியாக நடக்கும். நீங்கள் சரியாக அவசரப்பட்டு செஞ்சுட்டீங்கன்னா நீண்ட இழுபறிக்கு அப்புறம் தான் நடக்கும். கடன் அடையும், சிரமம் குறையும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கூட்டு தொழில் கொஞ்சம் பாதிப்பை தரும், கவனமாக இருக்கணும். உங்கள் தொழில் நீங்கள் தனியாக செய்யுங்க. தனியாக செஞ்சீங்கன்னா நல்லா பெரிய ஆளாக வருவீங்க. எதிலும் அலட்சியம் காட்ட வேண்டாம். அதே போல் கருத்து வேறுபாடுகள் மறையும். எதிலும் ஒரு எக்காரணம் கொண்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன வேறு இடத்துல போய் நான் இருக்கேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இது பண்ணிக்க வேண்டாம். பூர்வீக சொத்து விற்க நேரம். பூர்வீக சொத்து அப்படின்னு சொன்னால் அது விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். குடும்ப பெண்கள் மன நிம்மதி குறைவு. குடும்ப பெண்கள் வேலை தொழில் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாபாரம் போன்றவற்றில் கவனமாக இருக்கணும். அதே போல் ஆண் நண்பர்கள் மூலம் பிரச்சனைகள் வரும். இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எனக்கு 5 வருஷம் ஃப்ரெண்டு. ஆண் நண்பர்களால் கவனம் தேவை. வீண் வாக்குவாதம், பிரச்சனைகள் உண்டு. தந்தை மகன் பிரிந்து வாழ நேரும். கடன் தொல்லை வரும், ஜாக்கிரதையாக இருங்க. வேலையாட்கள் பிரச்சனை வரும். நல்லது கெட்டது தெரிய வைக்கக்கூடிய ஒரு நேரம் வரும். அதே போல் சொத்து பத்திரம் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு. கோர்ட்டு கேஸ் நிலுவையில் இருக்கும். அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு கை கொடுக்கும். விவாகரத்து எதிர்பார்த்துறவங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் திருமணம் நல்லபடியாக நடைபெறும். அதே பூமி மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு. அதே போல் ஹோட்டல் தொழிலில் இருக்கிறவங்களுக்குள்ள நல்ல விருத்திக்கு வருவாங்க. ஐடி தொழிலில் இருக்கிறவங்களுக்குள்ள நல்ல வேலை மாற்றமும் உண்டு. அடுத்த நல்ல ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவாங்க. கடகராசிக்கு கருப்பு ஆகாது, வெண்மை நிறம் நல்லது. 7 வாரம் சனி பகவானுக்கு தீபம் போடுங்க. ஒரு முறை நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் திருநாரையூர், சனி தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநாரையூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பாக்கியஸ்தனியாக வர்றதுனால 90% வரைக்கும் நன்னா இருக்கு. இருப்பினும் இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது வண்டி வாகனங்களில் மார்ச் 29ஆம் தேதி வரையில் கவனமாக இருங்க. வண்டி நம்ம எவ்வளவோ பார்த்தும் நம்ம சில விஷயங்கள் கடந்து போய்டுறோம். அதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம், பார்த்துட்டு கடந்து போய்டுறோம். ஆனால் நம்ம வண்டியில் போகும்போது வரும்போது ஜாக்கிரதையாக போகணும். மார்ச் 29ஆம் தேதி வரையில் இப்போ நமக்கு அட்டம சனி தான் நடந்துட்டு இருக்கு. 9ல் 29ஆம் தேதி தான் வருது. இன்னும் 9 நாள் நமக்கு இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் இருக்கணும். இன்னும் 8 நாள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுண்டு கடகராசிக்காரர்கள் ஒவ்வொரு விஷயமும் செய்யணும். வயதானவர்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஓரளவுக்கு அவங்க சமாளிச்சுப்பாங்க. வண்டியில் ஆட்டோவில் போயிட்டு வருவாங்க, சமாளிச்சுப்பாங்க. வயதானவர்கள் உங்களுக்கு வண்டியில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் யாரையாவது கொண்டு விட சொல்லுங்கள், இல்லை பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க. ஏன்னா 90% நன்னா இருக்குது. இருந்தாலும் இன்னும் 8 நாள் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு அது ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஸோ கவனமாக இருக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.